அண்மை செய்தி, முதலமைச்சர் விஜயை அவரது இல்லத்திற்கு சென்று மதிமுக எம்பி துரை வைகோ சந்தித்திருக்கிறார். திருச்சி மக்களவை தொகுதி வளர்ச்சி, விவசாயிகள் நலன் தொடர்பாக கோரிக்கை மனுவை துரை வைகோ அளித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சருடன் துரை வைகோ திடீர் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. திருச்சி மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர நடவடிக்கை தேவை என்று துரை வைகோ முதலமைச்சர் விஜயிடம் மனு கொடுத்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கோரிக்கை மனுவை அளித்து முதலமைச்சர் விஜயிடம் விரிவாக கலந்துரையாடியதாகவும் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது துரை வைகோ முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த நிகழ்வுகளை பதிவு பண்ணுங்க. குறிப்பாக திருச்சி எம்பி துரை வைகோ அவர்கள் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தமிழக ஜோசப்பினை சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கு குறிப்பிட்டது அன்போடு என்னை வரவேற்று நலம் விசாரித்து எனவும் எனது அனைத்து கோரிக்கையும் முதல்வர் கேட்க தொடங்கியதாகவும் தெரிவித்துதான் இந்த அறிக்கையை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக திருச்சி கும்பகோணம் கோட்டத்திலிருந்து பிரித்து திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனியான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அமைத்தர வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்ததாகவும், திருச்சி தமிழ்நாட்டின் புவியியல் மையமாக அமைந்துள்ளதுடன் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறந்த சாலை, ரயில் மற்றும் விமான இணைப்புகளை கொண்ட மாநகரமாக திகழ்கிறது. இதனால் அரசியல் மற்றும் சட்டமன்ற நிர்வாக மையமாக செயல்படுவதற்கு மிகவும் ஏற்ற மாநகரமாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்து தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய முக்கியமான பரிந்துரையாக திருச்சி தமிழ்நாட்டின் இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் 68 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்கள் கிள்ளை நகர், வயலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆய்வு செய்ய விரைவில் நடைமுறைப்படுத்த தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நாடு முழுவதும் 5 பல்கலைக்கழக நகரங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் ஒன்றை திருச்சி அமைப்பதை மாநில அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு கோரிக்கை கொடுத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சி மணப்பாறை தொழிற்சாலை சிப்காட்டை உலகளாவிய மின்னணு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி மையமாக உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே என தெரிவித்திருக்கிறார். மேலும் 2020 பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ரூபாய் 40,000 கோடி ஒதுக்கீட்டுடன் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் திருச்சி மணப்பாறை சிப்காட்டை கெமி கண்டக்டர் மற்றும் மின்னணு உற்பத்தி துறையில் முக்கிய மையமாக தேர்வு செய்து மேம்படுத்தலாம் என அந்த கோரிக்கைப்படி வைத்திருக்கிறார். மேலும் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார மாவட்டத்தில் தொழில் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய உலர் துறைமுகம் அமைக்க தமிழக அரசு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் ஓடுபாதை விரிவாக்க திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி தற்போது 95% நிறைந்துள்ளது. கடந்த 14 ஆண்டுகளாக மக்களின் கோரிக்கையாக இருந்து வரும் திட்டத்தினை முன்னெடுத்து 20 மாதங்களாக நான் தொடர் முயற்சி செய்து கொண்டு வருவதை எடுத்துரைத்தேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை பழமையான கட்டிடங்கள் இயங்கி வருவதுடன் விரிவாக்கத்திற்கு தேவையான நிலப்பரப்பும் இல்லாத நிலையில் உள்ளது. மருத்துவமனை வளாகம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் மழைக்கால நீர்த்தேக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது என தெரிவித்து அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் தற்போது செயல்பட்டு வரும் தாய்சை நல கட்டிடம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் அதை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கையை வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.